நிறைய நார்த் இந்தியனை சேர்ந்தவர்கள் ரயிலில் கொண்டு வரும்போது தமிழ்நாடு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீஸும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். ஆனால் நான் வந்து உங்ககிட்ட கேட்க நினைக்கிறது, எனக்கு நேற்றுலேருந்து ஒரு மாதிரி மனசே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு 19 வயசு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு, அதோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இன்னும் வரல. இந்த ரிப்போர்ட் தானே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் வரல. பட்டு எல்லாம் செய்தியெல்லாம் வெளியில் வந்தது என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாக ட்ரக் எடுத்துக்கிட்டாங்க, அதனால தான் அப்படின்னு சொன்னது. சார், போலீஸ் வந்து எந்த பகுதியில் 1000 போலீஸ் ஃபோர்ஸை போட்டு 1000 போலீஸ் சார், இந்தியாவில் எங்கேயுமே இப்படி ஒரு சோதனை நடந்தது கிடையாது. சுதந்திர வரலாற்றிலேயே ஒரு 1000 போலீஸ் போய் நின்று ஒரு காலேஜ் பசங்க தங்கி இருக்கிற ஹாஸ்டல்ஸு, அவங்க எடுத்திருக்கிற ரூமில் இந்தியாவிலேயே ஒரு சோதனை நடந்தது அப்படின்னா அது தமிழ்நாட்டில் தான் நடந்தது. தமிழ்நாடு போலீஸ் தான் நடத்தினது சார் அது, சரிங்களா சார்? அதே இடத்துல அந்த பகுதியிலேயே இந்த ஒரு டெத்து நடந்திருக்கு சார். இதுக்கு முன்னால் இப்படி சம்பவம் நடந்திருக்கா சார்? சார், இப்போ நான் தான் திருப்பி சொல்கிறது அதுதான். இப்போ பெற்றோர்கள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த போதை குறித்த ஒரு பெரிய அளவில் புரிதல் இல்லாமல் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்க, இல்லை நம்ம குழந்தைங்க அதுக்குள்ளே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, ஒரு மிகப்பெரிய இது என்னென்னா, இன்றைக்கி அந்த 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 சிஸ்டம் வந்து மாறிடுச்சு. அவைலபிலிட்டி வந்து பெரிய அளவில் கிடச்சிது. இப்போ நீங்கள் சார் சொன்ன மாதிரி இங்கே உட்காந்துட்டு ஒரு செப்டோவில் தூக்கி ஒரு இதில் போட்டோன்னே கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு வந்து மாறி போயிடுச்சு. அப்போது இவ்வளோ யங்ஸ்டர்ஸ்ட்டை வந்து இந்த ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடி போய் அவங்க தேடி போய் அலைஞ்சு எங்கே கிடைக்கும் எங்கே அந்த மாதிரிலாம் பிரச்சனையே இல்லை. உட்கார்ந்த இடத்துலேருந்து இந்த ப்ராடக்ட் வரக்கூடிய ஒரு சூழல் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதுதான் இன்றைக்கி யதார்த்தமான ஒரு உண்மை. அப்போது இதை அட்ரஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த சப்ளை செயினை கட் பண்ணாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாருக்கும் கிடைக்கும். நீங்கள் யாரை போய் எங்கே போய் பிடிப்பீங்க? இன்றைக்கி வந்து நிறைய குடவுன்ஸ், இப்போ இந்த ஜெப்டோவோட இந்த மாதிரி நிறைய குடவுன்ஸ் வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்குது. நாங்களே புகையிலை பொருட்கள் அங்கே ஹூக்கா இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி போய் பார்க்கும் பொழுது அதை என்ஃபோர்ஸ்மெண்ட் அங்கே வந்து பண்ண முடியல. ஏன்னா இவங்க வந்து சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. போலீஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு அது குறித்து அந்த நாலேஜ் கிடையாது. என்னன்னா அவன் கொண்டு வந்து எங்கள் ஆஃபீஸ்லேயே கொடுக்குறான் ஹூக்கா ப்ராடக்ட். இப்போ நாங்கள் வந்து ஒரு 4-5 வாங்கி வச்சுருக்கோம் தமிழ்நாட்டில். ஆமாம், சிகரெட்டு இல்ல, ஹூக்கா. அந்த இந்த இது ஹூக்கா அந்த குடுவை வகை புகையில் இருக்கு இல்லைங்களா? இ சிகரெட்டும் கிடைக்குது. இ சிகரெட்டும் கொண்டு வந்து எங்கள் ஆஃபீஸில் கொடுக்குறாங்க, வாங்கி வச்சிருக்கிறோம். நாங்கள் வந்து 4-5 இதை வந்து வாங்கி வச்சிருக்கோம். எது தடை செய்யப்பட்ட ஒரு பொருள். அதாவது இ சிகரெட் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பேன் பண்ணியிருக்கு, ஹோம் மினிஸ்ட்ரி பேன் பண்ணியிருக்கு. ஆனால் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சத்தியம் தொலைக்காட்சி அட்ரஸ் போட்டு கேட்டிங்கன்னா கூட சத்தியம் தொலைக்காட்சியில் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் வாங்கியும் வச்சிருக்கோம், அட்ரஸோட வச்சிருக்கோம், அதை கவர்மெண்ட்டுக்கும் சப்மிட் பண்ணியிருக்கிறோம் நாங்கள். இந்த மாதிரி வந்து சேல்ஸ். இப்போ இதுதான் யதார்த்தம். நீங்க வந்து ஒரு ஜெப்டோல ஒரு ஃபுட் இதுல வாங்குற மாதிரி இதை வந்து வாங்கிட முடியும். என்ன மாதிரியான போதைப் பொருளையும் வாங்கிட முடியும். இப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து போட்டோன்னா ப்ரோ இதெல்லாம் பழைய ப்ராடக்ட் ப்ரோ, புது ப்ராடக்ட்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு. இது வந்து தெரியுதா தெரியலையான்னு தெரியல. நிச்சயமாக நம்ம வந்து அடுத்து இன்னொரு ஜென்ரேஷனை நோக்கி நம்ம போகணும். இப்போ நம்மெல்லாம் அதுக்கு வந்து அவுடேட்டட்னு நினைக்கிறேன். மேபி இதில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ளே வரணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நெட்வொர்க் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குங்கிறத வந்து புரிஞ்சுட்டு சைபர் கிரைம் வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் தேவை. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து அவர்கள் உருவாக்கணும். அவங்க கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணணும். அப்டேட் ஆகிட்டால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களை நம்ம காப்பாற்ற முடியும். அப்படி இல்லைன்னா வாய்ப்பே இல்லை சார், சான்ஸே கிடையாது. இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ரொம்ப நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஈஸியாகிடுச்சு. எந்த பொருளையும் என்ன ஒரு கிராமத்தில் கூட நீங்கள் வாங்க முடியும். வெறும் சிட்டி மட்டும் நான் சொல்லலை, எந்த ஒரு கிராமத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டை வீட்டில் இருந்தே வாங்க முடியும். அப்போது இதை நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் இதை நீங்கள் வந்து சரியான முறையில் வந்து தடை செஞ்சு பண்ண முடியாதா அப்படின்னா பண்ண முடியும். ஆனால் அதுக்கான இது வந்து எக்யூப்டாக இருக்கமா நம்மனா நிச்சயமாக கிடையாது. ரொம்ப அவுடேட்டடாக இருக்கிறோம் நம்ம. ஸோ அதனால் அது நம்ம கண்ட்ரோல் அட்ரஸ் பண்ணாத வரைக்கும் இந்த குழந்தைகள் மத்தியில் இது போய் சேர்றதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. சார், இது இந்த இறந்த குழந்தை அவங்க தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சென்னைக்கு படிக்க வந்த ஒரு பொண்ணு. அது ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் மீதான கண்காணிப்பை பேரண்ட்ஸ் அதிகப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியமா சார்?
இல்லை இப்போ இது வந்து அந்த இன்ஸ்டியூஷனும் எடுக்கணும். இப்போ பேரண்ட்ஸ் வந்து வெளியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய நேரங்களில் நம்ம என்ன பேரண்ட்ஸ்ட்டை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணும்போது எங்கள் குழந்தைங்க அப்படி கிடையாது, நீங்கள் எங்கள் குழந்தைங்கள சொல்லாதீங்கன்னு சண்டைக்கு தான் வராங்களே தவிர அந்த புரிதல் கிடையாது. நிச்சயமாக அது பேரண்ட்ஸ்ட்டை வந்து அவங்க அதை பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் என்னன்றதை பேரண்ட்ஸ் வந்து நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன மாதிரியான இன்ஸ்டியூஷனில் இருக்கிறாங்க, அந்த இன்ஸ்டியூஷனில் இந்த போதை பழக்கங்கள் வந்து இருக்கா. இன்றைக்கி சில இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அதுக்கு பயங்கர ஃபேமஸ், ரொம்ப அங்கே வந்து ரொம்ப எளிதாக கிடைக்கும். ஆனால் சில இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே நுழையவே முடியாது, இந்த போதைப் பொருட்கள் வஸ்துக்கள் வந்து நுழைய முடியாது. அப்போ அதையும் பார்த்து பேரண்ட்ஸ் வந்து சரியான இன்ஸ்டியூஷனில் சேர்க்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ வெளியில இருந்து ரிமோட்டில் நம்ம அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனை அப்படி நம்மளால் பண்ண முடியாது. நம்ம வீட்டில் இருக்கும்போதே பண்ண முடியாது, அப்போ வெளியில் இருக்கும்போது பண்ண முடியாது. அப்போ அதுக்குரிய அந்த ஒரு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமையாகத்தான் இருக்குது. அப்போ அது வெறும் பேரண்ட்னுடைய கடமையாக மட்டும் இல்லை, அந்த சமூகத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு குழந்தை வந்து போயிட்டு இருக்கு, இல்லை ஒரு பையன் போயிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி இல்லை. அதன் மூலமாக பல்வேறு சீர்கேடுகள், பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குறது, சம்மந்தமே இல்லாத நபர்கள் பாதிக்கப்படுறது, இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்து சமூக சிக்கல்களினுடைய ஒரு இதாக தான் அதை பார்க்கணும். அப்போ அது எல்லாருடைய ஒரு கூட்டு பொறுப்பாகத்தான் நம்ம அதை பயன்படுத்தணும். குறிப்பாக வந்து தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த இளைஞர்கள் வந்து பாதுகாக்கப்படணும். பெரிய அளவில் இது வந்து அந்த போதை நகரமாக மாறுவதற்கு அது அரசியல் கட்சி சார்பு இல்லாமல் தான் சொல்றாரு. எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் சரி, அதை காப்பாற்றணும்னா இதுக்கான கேட்வே ட்ரக்குங்கிறது புகையிலையாக தான் இருக்குது. இப்போ இந்த கூலிப் அவங்க கூட சொல்லுவாங்க. புரியுது சார், புரியுது. அப்போ அதை வந்து முழுமையாக தடை செய்யணும். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அதுல இருந்து தான் ஆரம்பமாகுது, அதுதான் ஆரம்பம். அதுக்கப்புறம் தான் சொல்லக்கூடிய எல்லா விதமான போதைகளுக்கும் அவர்கள் போகிறாங்க. அதனால வந்து அந்த எரியறதை வந்து பிடுங்கினான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அதை பண்ணோன்னா தான் மட்டும்தான் நம்மளால் வந்து தமிழகத்தினுடைய இளைஞர்களை குழந்தைகளை காப்பாற்ற முடியும். அதர்வைஸ் வந்து